ஹே ஆல், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ பார்க்கலாமா? ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போ லஞ்ச் சாப்பிட்டாலும் இது இல்லாமல் சாப்பிட மாட்டாங்களாம். ஃபைனலாக நம்மலாம் மோர் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஆந்திரா பீப்புள்ஸ் வந்து இது இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. அதுவும் காரசாரமாக இருக்குமா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும், அதுவும் இன்க்ளூடிங் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ரெசிபி இது. இன்றைக்கி இந்த குழம்பா எனக்கு இது பிடிக்காது, நான் இது சாப்பிட மாட்டேன்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஈஸியாக ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ரெசிபி அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது என்ன ரெசிபின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காம ஷால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 250 கிராம் அளவுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு நான் இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிடுறேன். துவரம்பருப்பு 50 கிராம், பாசிப்பருப்பும் 50 கிராம், பொட்டுக்கடலையும் 50 கிராம் எடுத்துக்கோங்க. சீரகம் வந்து 1 டீஸ்பூன் போதும். நெக்ஸ்ட் வந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, நல்லா பீல் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 10 to 15 ட்ரை சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 10 ஆட் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் அதிகமாக கிட்ஸ் வந்து காரமாக சாப்பிட மாட்டாங்க. இது கூடவே வந்து நீங்கள் காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உப்பு, ஒரு கட்டி பெருங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இதுவே எனக்கு இதில் நான் வந்து ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்ல மறந்துட்டேன். உளுந்தம்பருப்பு. உளுந்து வந்து நல்ல ஒரு அரோமா அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பருப்பு பொடிக்கு. அண்ட் எக்ஸ்ட்ராவாக முருங்கா லீஃப், அதாவது முருங்கை இலை இருக்குல்ல, அதை வந்து கருவேப்பிலையோடு சேர்த்து நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை எல்லாமே வந்து நான் 50 கிராம் எடுத்துருந்தேன் இல்லையா, அது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சீரகம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ரோஸ்ட் பண்ணணும், ஏன்னா சீக்கிரம் கருகிரும். கருவேப்பிலை வந்து நம்ம கையில் இப்படி தேய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பவுட்ரு ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா முருகலாக இருக்கணும். கட்டாயம் இது கூடவே வந்து நீங்கள் முருங்கா லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. நான் முருங்கை இலையை வந்து ஆல்ரெடி பவுட்ரு பண்ணி வீட்டில் தனியாக வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து அதிலேருந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடுவேன். நெக்ஸ்ட் வந்து பூண்டு நீங்கள் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் சீக்கிரமாகவே ரோஸ்ட் ஆயிரும். இதுவுமே வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரை சில்லி நான் வந்து 10 எடுத்திருக்கேன். நீங்கள் இது கூடவே காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பருப்பு பொடி பார்க்குறதுக்கு. இவ்வளோ நேரம் லோ ஃப்ளேமில் எல்லாம் பண்ணியிருப்போம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு உப்பையும் பெருங்காய கட்டியையும் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணணும். உப்பை வறுத்ததுக்கப்புறம் உப்பை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு பெருங்காயத்தை அப்படியே அதிலே வச்சுருங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைங்க பெருங்காயத்தை மட்டும். ஒரு சிலர் வந்து கட்டியாக தான் பெருங்காயம் வாங்குவாங்க, பவுட்ரு வந்து வாங்க மாட்டாங்க. அப்படி வாங்குறவங்களுக்கு நான் அதை வந்து எப்படி பவுட்ரு பண்ணுறதுன்னு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். தோசை கல்லில் இந்த மாதிரி பெருங்காய கட்டியை வந்து அங்கங்கே கேப் விட்டு வச்சுருங்க. அது ஹீட்டில் அப்படியே ரைஸ் ஆகி வரும்போது நீங்கள் ஒவ்வொரு பக்கமாக திருப்பி திருப்பி வைக்கணும். அது நல்லா ரைஸ் ஆகி கலர் சேஞ்ச் ஆயிரும், ஒரு மாதிரி பேல் கலரில். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பிச்சோம்னா கையில் பிக்க வரும். அதை நீங்கள் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணிட்டோம்ல, இப்போ நான் பெருங்காயத்தை எடுத்து காமிக்கிறேன். நார்மல் பெருங்காயமும் நம்ம ரோஸ்ட் பண்ண பெருங்காயத்தையும் பாருங்கள். இப்படின்னு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னே அது பிஞ்சு வந்துடுது. நார்மல் பெருங்காயம் அப்படி இருக்காது. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா வந்து ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்க போகிறோம். நல்லா ஆறிடுச்சு. நான் பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் அது என்ன கலரில் இருக்குதுன்னு காமிக்கிறேன். இது கூடவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முருங்கா லீஃப் பவுடர் வந்து தனியாக அரைச்சி வச்சுருந்தேன்ல, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்மெல்லே வந்து பயங்கரமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நாளைக்கு வரும். வீட்டில் ஒரு எமர்ஜென்சிக்கு டக்குன்னு எடுத்து போட்டு நெய் ஊற்றி சூடான சாப்பாடெலாம் நம்ம சர்வ் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் எல்லோரும் திரும்ப கேட்பாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோவுக்கு தொடர்ந்து ஷால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.